ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் ஏஜிஎஸ் சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ்னப் ஆன உடனே சரி ரூமை க்ளீன் பண்ணிடலான்னு மடமடன்னு இருக்கிற பிளாங்கெட்ஸ் எல்லாம் மடிச்சிட்டு ரூமை வந்துட்டு ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணியும் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தாரா நைட்டு தூங்குறதுக்குள்ளே ரூமில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் தூக்கி கீழே போட்டுடுவா. ஸோ ஒன்று ஒன்றா அதெல்லாம் எடுத்து மேலே வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ரூமை பெருக்கணும். பெருக்கி முடிச்ச அப்புறம் மாப்பிங்கும் முடிக்கணும். ஸோ அந்த வேலையில தான் இப்போ வந்துட்டு இறங்கி இருக்கோம். இது முடிஞ்சிட்ட அப்புறம் தாராக்கு வந்துட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும். உங்க வீட்லயும் பசங்க இப்படிதான் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுடுவாங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எத்தனை முட்டை வேணும்? 1 2 மூணு வேணும். எவ்வளோ முட்டை வேணும்? 1 2 இன்னும் எப்படி பார்க்குறேன் என்ன தெரியுது உங்களுக்கு? தாரா இன்னைக்கு ரொம்ப லேட்டாகவே ஏஞ்சா. ஏன்னா நைட் அவள் தூங்குறதுக்குள்ளேயும் 3 மணி ஆயிடுச்சு. ஸோ ஏஞ்ச உடனே மம்மம் வேணும் முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதனால அவளுக்கு மம்மம் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டையும் ஊற்றிட்டு இருக்கேன். இங்கே முட்டை ஊற்றி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட் தாராக்கு ஃபுட் கொடுக்கணும். கை தனியா இருக்கா? சரி போ போ போ. I love you. தாராவை சாப்பிட வைக்கணும்னா ஒரு ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா அவள் அடம் பிடிச்சி சாப்பாடை நிதானமாக மென்று முழுங்கி இங்கே பார்த்து அங்கே பார்த்து அவங்க கிட்ட பேசி இவங்க கிட்ட பேசி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் சுமார் 1.5 மணி நேரம் ஆவது எடுத்துடுவா. அதனாலவே நான் அவளுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறதில்ல. நான் வேற வேலை பார்க்க போயிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அம்மா இல்லை அனில் தான் தாராக்கு சாப்பாடு ஊட்டுறது. நான் என்னைக்குனா தான் இவளுக்கு ஊட்டுவேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவா. மற்றபடி அடமும் பிடிப்பா, பயங்கர அடம் பிடிப்பா. அதனால அவளுக்கு நான் ஊட்ட போகிறது இல்லை. இப்போ பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்திருக்கா. இங்கே சாக்கோ அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கா. தாராவும் வந்துட்டு சாப்பிட்ற வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதே அடம், அதே வந்துட்டு நாட்டினஸ். அம்மா கூட அதே சண்டை போட்டுட்டு இருக்கா. எல்லாரும் வீட்டு பசங்களும் இதே மாதிரியான்னு தெரியல. பட் தாரா மாத்திரம் பயங்கர அடம் பிடிப்பா சாப்பிட்றதுக்கு. பசியா இருந்தா கபகபன்னு சாப்பிட்டுடுவா. இல்லைன்னா வந்துட்டு பயங்கர அடம் பிடிச்சி பயங்கர வந்துட்டு அம்மாவே வந்துட்டு கோவப்படுவாங்க. அப்பதான் வந்துட்டு அவ சாப்பிட்டு முடிப்பா. மாமா கொடுக்க மாட்டீங்களா? மாமா கொஞ்சம் கொடுக்கலாமா? கொஞ்சோண்டு மாமாக்கு. நைட் எனக்கு 21 வாட்டி கால் பண்ணியிருக்கேன். 21 வாட்டி. ஓ அது பார்த்துட்டு 21 வாட்டி கால் பண்ணேன். இப்பதான் மொபைல் பார்த்தேன். மிஸ் கால் இருந்தது. நைட்டு வீட்டு சாகத்தின் போகாம வெளியே உனக்கு 21 வாட்டி, பிரசாந்த்க்கு 3 வாட்டி கால் பண்ணி யாரும் எடுக்கலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அம்மா ஃபோன் பண்ணேன். 21 வாட்டி எனக்கு கால் பண்ணதுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைமே அம்மா கால் பண்ணியிருந்திருக்கலாம். நீதான் நைட் பூரா டிவி பார்த்து எப்படி இருந்துச்சுங்க? நான் அப்பதான் தூங்குனேன். உனக்கே தெரியும் மொபைல் ஓடு போயிடும். 21 வாட்டி எனக்கு. உனக்கு எத்தனை வாட்டி? 4 வாட்டி. எதுக்கு எடுக்கல அப்போ? You slept. Dude, same here. I slept. Silent mode. அடுத்த ரூம்ல இருந்து கேஞ்சி வந்து இல்ல எதனா எமர்ஜென்சி இருக்குனா ஃபோன் அடிச்சோம்னா அப்போ போய் சேர்ந்த பிறகு தான் நீங்க ஃபோன் எடுப்பீங்களா நைட்ல? But other days I've answered. Other days I've answered only. நீங்க கால் பண்ணப்போ மேக்ஸிமம் இதே தான் நடக்கிறது. சாகோ நீ எடுத்துக்கலாம்ல போன். நாங்க பகல்லே எடுக்கிறது இல்ல. எங்க கிட்ட வந்து நடுராத்திரி எடுப்போம். ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. எமர்ஜென்சி ரூம் கால் ஒன்றும் இல்லை. எமர்ஜென்சி இருந்தா நீ எனக்கு இல்லைன்னா அடுத்தது அம்மாக்கு பண்ணலாம். பிரசாந்த் யூஸ்லெஸ்ன்னு தெரியும். இல்ல எனக்கு எமர்ஜென்சி இருந்து நான் என் போன் எடுத்து வேற யாரோ கால் பண்றாங்க அந்த டைம்ல. சரி அதுதான் டிசேபிள் பண்ணிட்டே இல்லை. டு நாட் டிஸ்டர்ப். அப்புறம் என்ன இதுக்கு பதில் சொல்லு.
முட்டையை கீழே போட்டு நான் சொன்ன மாதிரி அனில் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா தாரா சாப்பிடவே இல்லை. அவ முட்டையை கீழே போட்டுட்டா. அம்மானால ஊட்ட முடியலன்னு சொல்லிட்டு இப்ப அனில் வந்திருக்காரு ஊட்டுறதுக்கு. ஆனா இவ சாப்பிடல. சொக்க கூட ஆடின்னு சாப்பாடை கீழெல்லாம் போட்டுன்னு இன்னும் ஒரு ஹவர் எடுப்பா சாப்பிட்றதுக்கு. ചോക്ലേറ്റ് ചൂടല്ലേ അമ്മൂസിന്റെ അമ്മൂസിന്റെ മുട്ട തിന്നല്ലേ ചോക്ലേറ്റ് മൂക്ക് മുറിക്കണം കേട്ടാ. டெய்லி 10 வாட்டியாவது இந்த வீடை என்னை பெருக்க வச்சிடுவா. இவனாலேயே வந்துட்டு இந்த வீடை 10 வாட்டி பெருக்கி கூட்டி வாரி. தாரா பிறந்தப்போ இது தாராவோட அம்மம்மா வந்துட்டு கிஃப்ட் பண்ணுது. இப்போ இவ பெருசாயிட்டா, இதுல ஃபிட் ஆக மாட்டேன்னுக்கிறா. அதனால சரி சேல் பண்ணிடலான்னு சொல்லி அனில் இதை வந்துட்டு தொடச்சி க்ளீன் பண்ணின்னு இருக்காரு. அப்புறமா போட்டோ எடுத்து இது ஆப்ல போட்டுடுவாரு. மத்தியானத்துக்கு வந்துட்டு எல்லாருக்கும் டிஃபன் கட்டுறதுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ங்களாம், சிக்கன் சித்ரானுங்களாம். சாப்பாடு ஊட்டுறது எப்படி ஒரு பெரிய டாஸ்கோ, இவ்வளோ குளிப்பாட்டுறது அதோட பெரிய டாஸ்க். இதை முடிச்ச உடனே அம்மா நல்லா ரெடி ஆயிட்டு இங்க சாக்கோ நோண்ட வந்துடுவாங்க. யாருது? எந்த ஆண்டி இது? தாராதா? ஓ கியூட்டி கேர்ள் அம்மா, நீங்க கியூட்டி கேர்ள். அம்முசே எங்க போற? பாய் ஜியூ, பாய். 1:30 மணி ஆயிடுச்சு. இப்போ அவங்க மாமா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆனவங்கிட்ட போயிட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். அவனை நோண்டி அவன்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு தான் விடுவான். அதுக்கப்புறம் தான் இவன் ஆஃபீஸ்க்கு கிளம்ப முடியும். சூப்பர். பிரேம் அத பேம் இருக்கு. பிரேமா? சரி பாய் சொல் மாமுக்கு. மாமு பாய். பாய் பாய் ஜியூ. தாரா எத்தனை கிஸ்ஸி? பாய் ஜியூ. மாமா போய் நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன் உள்ள இருந்து வர மாதிரி, ஓகேவா? உள்ள இருந்து அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்ச உடனே வந்துட்டு நான் பின்னாடி இப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஜீவி அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லுவியா. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அம்மாவும் ஜோரா பேசி போவோம். ஓகே, நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னியோட வீடியோவை எடுத்து முடிச்சிட்டோம். தாராவை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இந்த ரூம்குள்ளே லாக் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் தாரா எங்கே? தாரா திருப்பியும் யாரும் கையில் ஏர்பட் கொடுத்துருந்து காதுலேருந்து எடு. அம்மம்மா வராங்க இரு. குடு தாத்து கிட்ட. வா வெளியே வா. தாராக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவளை குளிப்பாட்டி அவளை ரெடி பண்ணி அவளை சமாளிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயும் 3 மணி ஆயிடுச்சு. இப்போ 3 மணி ஆனதுனால நான் லாகின் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன பேபி இதெல்லாம்?
வெஜிடபிள்ஸ். ஓ டயட்ல இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கீங்களோ? வேண்டா பீட்ரூட் ஆனா இது போதுமா நைட்டுக்கு டின்னரு? தாராளம். அது என்ன? பீட்ரூட். பீட்ரூட். இதுல என்ன? ஆரஞ்சு, குக்கும்பர், கேரட், கிரேப்ஸ் இருக்கு பார் ஃப்ரிட்ஜில். கிரேப்ஸ் எடுத்துக்கோ. எனக்கு பீட்ரூட் வேணாம். பச்சை பீட்ரூட்டு பல்லுக்கு அராயிடும். சரி டிஃபன் பேக் பண்ணிட்டு சொல்லு. சோப் தண்ணியில் என்ன பண்ணுறது? காலையில் என்ன ஆகுது? என்ன ஆகுது காலு? கை இதெல்லாம் தாரா இதெல்லாம் யாருது? காலு யாருக்கு இதெல்லாம்? இங்கே பாரு. அமுசே அமுசே அது அம்மா கொடு. தாரு அம்மா கூடாது. ஓய் தாரு பேபி டைனிக்கு வானாது. டைனிக்கு வானா அம்மம்மா அடிப்பாங்க. தாரா டைனிக்கு வானாது. சாக்குக்கும் வானா. சாக்கிக்கும் வானா. வா நீ வா.